வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் போட்டிருக்கோங்க. அதனோட தன்மை மாறாமல் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் ஜூஸு. இது கூட இன்னும் 2-3 பொருளும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் பீட்ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ ரத்தம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குங்க. ரத்த சோகை இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். ஸோ நல்லா அந்த ரத்த சோகையெல்லாம் போக்கி கொடுக்கக்கூடிய ஜூஸ் தான் இது. அது என்னன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஜூஸ் போடுறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தோல் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதையே நம்ம கேரட் துருவோம்லங்க, அதில் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் துருவி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஜூஸ் போடுறதுக்கு நல்லா அரைச்சிரும். ஸோ அதனால் பாருங்கள், நல்லா சன்னமாக நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஜூஸ் அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் ஜூஸர் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ஜூஸர் இல்லைன்னா மிக்ஸி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தண்டு இருக்குல்லங்க, கொத்தமல்லி தழை தண்டு இதுதான் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சத்து உள்ளதுங்க. உடலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு பூஸ்டிங் பவர், அதாவது நல்லா உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியதுங்க. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கோம். கைகால் வலியெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு போயிருங்க இந்த ஜூஸ் எடுத்து கீழே. ஸோ அதனால் அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய இஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு லெமன் எடுத்துருக்கோம், அந்த ஜூஸ் தான் எடுத்துருக்கோம். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இது நீங்கள் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் மூடி போட்டுட்டேன். இப்போ நாம் இதையே அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இது பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஜூஸருங்கனால நான் வடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீ மிக்சியில் அடிச்சிங்கன்னா நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம் ஜூஸை. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருளும் ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த சுகர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இஞ்சி இதெல்லாம் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் வாரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கலாங்க. டெய்லி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாவே இதனோட பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. ஸோ வீட்டில் நம்ம பீட்ரூட் இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாங்க. தாராளமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜூஸ் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.